வேற லெவலில் காற்று பிடிச்சிட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். அதை விட இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் நல்லா ஸ்ட்ராங் தான். பட் ஆனால் வண்டி போனால் ஷேக் ஆகும். பிரிட்ஜ் ஸ்ட்ராங் தான், பட் ஆனால் வண்டி போனால் நல்லா ஷேக் ஆகும். சின்ன வண்டி போனால் இப்போ இந்த வண்டி போதா செம்ம ஷேக் ஆகும், டக்குனு ஷேக் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2 பிரிட்ஜ் இருக்குது. ஒன்று 2025 ஓப்பன் பண்ணது, இன்னொன்று வந்து பழசு. ஸோ அது 1914 கனெக்ட் பண்ணது. ஃபஸ்ட் டைம் பாம்பன் பிரிட்ஜில் போகிறோம் ட்ரெயினில். லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் எல்லாம் போக முடியல. ஸோ திஸ் டைம் இதுக்காகவே வந்திருக்கோம். பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் டு மண்டபம். ஸோ இப்போ நாங்கள் வந்து லோக்கல் டிக்கெட், அதாவது பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து மண்டபம் 10 rupees டிக்கெட்டு. இங்கே மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து அந்த ஒரு நடுவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின். ஸோ அதில் வந்து நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாலத்தில் ஸ்பெஷல் என்னென்னா 2 சைடுமே கடல் தான். ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு வந்து கடலுக்கு நடுவில் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். இது பழசு வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நாங்கள் போனது புதுசு. ஸோ 2 சைடுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. பழசில் அது கிடையாது, ஒன்லி ட்ரெயின் ட்ராக் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து 2 சைடும் பாத்வே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷல் என்னென்னா, ஏதாவது கார்கோ ஷிப், க்ரூஸ் ஷிப் ஏதாவது வந்ததுன்னா இது ஓப்பன் ஆகி அதர் சைட் விடும். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த ஜங்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜோட வண்டர் என்னென்னா, இன்ஜினியரிங் கிராஃப்ட். அதாவது 1914 ஒரு கடல் மேலே ஃபஸ்ட்டு வந்த பிரிட்ஜ். அண்ட் இது வந்து ராமேஸ்வரம் லேண்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ தமிழ்நாடு டு ராமேஸ்வரம் அந்த லேண்டை கனெக்ட் பண்ணுறது. முன்னாடி வந்து இது வழியாக தான் வந்து ஸ்ரீலங்கன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஆர்கிடெக்சர்லேயே ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால இந்த பிரிட்ஜில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு விஷ் லிஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பழைய பாம்பன் பிரிட்ஜ் கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம். அதாவது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸால் ஃபஸ்ட்டு கடல் மேலே கட்டப்பட்ட பாலம்ன்றதுனால இது இன்னுமே ஸ்பெஷல். இது வந்து ராமேஸ்வரம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த ஆன்மீக ட்ரிப் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு டிவைன் ஃபீலிங்கே இருக்கும். இன்னொன்று த்ரில்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து 2 கடலுக்கு நடுவில் போகிறது இன்னொருமே ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் போகும்போது நிறையா இப்போ ட்ரெயினில் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினில் இருக்கும்போது நிறையா கிட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குனே எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கிட்ஸ் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக நாங்கள் இந்த பிரிட்ஜ் எங்கள் பையனுக்காக தான் போகணும். ஸோ அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ராமேஸ்வரம் வந்தபோது எங்களால் இதை பார்க்க முடியல. ஸோ அப்போ க்ளோஸ்டாக இருந்தது. அப்போ அந்த நியூ பிரிட்ஜ் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என் பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அந்த சீயோட ப்ரீஸு 2 சைடும் நடுவில் எக்ஸ்கர்ஷனுக்கு அந்த குழந்தைங்க எல்லோரும் வா அப்படின்னு வண்டர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணான்.
Thank you for watching. Share, like, subscribe.